மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பேரீச்சை டேட்ஸ். இந்த பேரீச்சம்பழம் சாப்பிட்றதுனால உடல்ல என்ன நன்மைகள் இருக்கு? நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, மேம் இது எனக்கு சுகர் இருக்கு, டேட்ஸ் சாப்பிடலாமா? ஸோ நமக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருந்துச்சுன்னா உடனே டெய்லி டேட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அனிமியா, அதாவது இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது பேரீச்சம்பழம். இது உண்மைதான். ஆனா இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு இருக்கு. ஆனா இந்த பேரீச்சம்பழத்தோட நன்மைகள் என்ன, யாரெல்லாம் நம்ம சாப்பிடலாம் இல்ல சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுல இருக்கக்கூடிய அயன், இரும்பு சத்து ரொம்ப அதிகம். செலினியம், மெக்னீசியம், ஜிங்க், இந்த மாதிரி முக்கியமான குழந்தைகளுக்கு அந்த மூளை வளர்ச்சிக்கு தேவையான தாதுக்கள் எல்லாமே இந்த பேரீச்சம்பழத்துல இருக்கு. ஸோ அளவோடு இந்த பேரீச்சம்பழம் தினந்தோறும் 3 to 4 பேரீச்சம்பழம் சாப்பிடலாம். ஸோ 4-5 கூட சாப்பிடலாம். ஸோ இது எல்லாருமே பிரெக்னன்சி டைம்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க மட்டும் இது ரொம்ப கம்மியா இது சாப்பிட்டாலே போதுமானது. ஸோ ரொம்ப இனிப்பு சுவை இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதை அளவோடு நம்ம சாப்பிட்றது நல்லது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம இந்த டெய்லி 4 பேரீச்சம்பழம் சாப்பிட்றோங்க, என்ன நன்மைகள் உடல்ல கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே நமக்கு அனிமியா, ரத்த சோகை, இதை சரி செய்யறதுக்கும், இதுல கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு, டிஸ்க் பல்ஜ், கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில டிஸ்க் பல்ஜ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதற்கு வந்து பெஸ்ட் சப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்ஸ் வந்து சொல்லலாம், பேரீச்சம்பழத்தை சொல்லலாம். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான வலிகள் இருக்கு, அதிகமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஃபியர், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களையும் நம்ம டேட்ஸ் வந்து பயன்படுத்தலாம். ஸோ டேட்ஸ், அந்த பேரீச்சம்பழம் தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது உடல்ல பல விதமான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனோட சேர்த்து இந்த டேட்ஸை வெறுமனே சாப்பிடலாமா இல்ல மில்க் ஷேக் மாதிரி எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். இதுலயுமே வந்து பார்த்தோம்னா கஜூர் காய், அதாவது உலர்ந்த பேரீச்சம்பழம் இருக்கு. இது அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த கஜூர் காயில நமக்கு வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து வேக வைத்து பாயாசம் மாதிரியோ, இல்ல இதை வந்து குழந்தைகளுக்கு இனிப்பு சேர்த்து ஒரு ஸ்வீட் டிஷ் மாதிரியோ செஞ்சு சாப்பிடும்போது உடல்ல அதிகப்படியான ஆற்றல், நன்மைகள், வலிமை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த கச்சூர்காயும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இல்லைங்க, குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இன்னும் ஹெல்த்தியா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனோட கொஞ்சம் பாதாம், 2 அத்திப்பழம், இரண்டுமே வந்து இரவு நேரத்திலே தண்ணீர்ல ஊற வச்சுட்டு இதுல 2 டேட் சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சு கொஞ்சம் பால், நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இதனால நடக்கக்கூடிய உடல் மாற்றம், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தலைமுடி நன்றாக வளர ஆரம்பிக்கும், உடல் சோர்வு வந்து நீங்கும், அதே மாதிரி அதிகமான அசிடிட்டி பிரச்சனை இருக்கு, வயிறு எரிச்சல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பேரீச்சை அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஃபைபர், இதுல வந்து சாலிபிள் ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு மலச்சிக்கல் அப்படின்ற தொந்தரவே இல்லாமல் இருக்கும். ஸோ நிறைய பேர் பிரெக்னன்சி டைம்ல வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த பேரீச்சையை எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரிதான் தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க டேட்ஸ் சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். ஸோ தைராய்டு பிரச்சனை இருக்கா? ஸோ இதுல வந்து டேட்ஸ் வந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ உடலுக்கு, குடல் பகுதியில நமக்கு எலும்புகளுக்கு நல்லது, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு, அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது. பிரெக்னன்சி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா பேரீச்சை வந்து தாராளமாக சாப்பிடலாம். அதே மாதிரி தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை இருக்கும்போது அதை சரி செய்யறதுக்கு நமக்கு டேட்ஸ், இந்த பேரீச்சை வந்து பயன்படுது. இதனோட சேர்த்து இந்த பேரீச்சையை சாப்பிடும் போதே எந்த மாதிரியான மருந்துகள், நம்ம வந்து மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள், இதை குறைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான மருந்துகள் நம்ம வந்து சாப்பிடலாம், சரி பேசிக்கா சித்த மருத்துவத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் என்னன்றதும் தெரிஞ்சுக்கலாம். பரிசாலை கற்பம் அல்லது ஞான சூரணம் அப்படின்ற மருந்து இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்.
கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்ற மெடிசன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியானது. அதாவது இந்த பேரீச்சையில் இருக்கக்கூடிய சத்துக்கள், அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த கரிசாலை கற்பம் வந்து நமக்கு நிவர்த்தி செய்யுது. ஸோ இந்த பொடியை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், மலச்சிக்கல், அனிமியா சொல்லக்கூடிய ரத்த சோகை, இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். பேரீச்சை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் பார்த்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து அது குணமாக்குது. ஸோ அதே மாதிரிதான் இந்த கரிசாலை கற்பமும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், அதிகமான கொழுப்பு படிஞ்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவுல பேரீச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்ஸ், இது பலருக்குமே பிடித்த ஒரு விஷயம். அதே மாதிரி கஜூர்காயும் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.